Hi all, this is Ponlakshmi from It's Time for TNPSC. ஸோ இன்றைக்கி ஒரு புக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ்லேருந்து ஆல்ரெடி ஜேடிஓ மெட்டீரியல் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஇக்கான மைண்ட் மேப் புக்கு, ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஏஇக்கான மைண்ட் மேப் புக். ஸோ அதை பற்றின டீட்டெயில் ரிவ்யூ தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இதனோட கண்டென்ட் என்னெல்லாம் இருக்குது, என்ன எழுது எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போய் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் தேவைப்படுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் ஏஇ 2026க்கான மைண்ட் மேப் புக் தான் இது, ஓகேங்களா. ஸோ நமக்கு August 3 கிட்டத்தட்ட நமக்கு எக்ஸாம் டேட் வந்து ஆல்ரெடி ஆனுவல் பிளானரில் கொடுத்தது. ஸோ அதுக்கான மைண்ட் மேப் புக்கு தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக அரவுண்ட் எல்லா யூனிட்ஸ் லைக் 10 யூனிட்ஸ் ஸ்ப்ளிட் அப் பண்ணால் 12 யூனிட்ஸ். நான் அது என்னெல்லாம் வரும்னு சொல்கிறேன். அந்த 12 யூனிட்ஸையும் கவர் பண்ணுறாங்க. 212 ஸ்ட்ரக்சர்ட் மைண்ட் மேப்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ எப்படிங்கிறதே உங்களுக்கு சாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இருக்குங்கிறது ஒரு இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த பேஜ் நம்பர்லேருந்து இந்த பேஜ் வரைக்கும் இருக்குது. அடுத்து சர்வேயிங், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், ஆர்சிசிலேயே உங்களுக்கு ஸ்டீலு, பிஎஸ்சி, ப்ரீஸ்ட்ரஸ் கான்க்ரீட் ரெண்டுமே வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன், அதுதான் வந்து 2 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அப்புறம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எஸ்டிமேஷன், 2 யூனிட்டாக பிரிச்சிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு 12 யூனிட்ஸ் வருது, ஓகேங்களா. ஓவராலாக உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 271 பேஜஸ் கிட்ட நமக்கு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸில் அரௌண்ட் 17 டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் நான் உங்களுக்கு நோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 212 மைண்ட் மேப்ஸு. ஸோ பில்டிங் மெட்டீரியலில் 17 டாபிக்ஸு, சர்வேயிங்கில் 15 டாபிக்ஸு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் 9 டாபிக்ஸ், ஸ்ட்ரக்சர் அனலைசிஸில் 11 டாபிக்ஸ், ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் 15 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க, என்விரான்மெண்டலில் 18 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஆர்சிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 டாபிக்ஸ் இருக்கும். அது போக 10th வந்து ஸ்டீலு, 11th வந்து உங்களுக்கு ப்ரீஸ்ட்ரஸ் கான்க்ரீட் வந்துடும். அடுத்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் 11 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஹைட்ராலஜி அண்ட் இரிகேஷன் 16 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனை 22 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை 8 டாபிக்ஸாக பிரிச்சிருக்காங்க. எஸ்டிமேஷனு 12 டாபிக்ஸ். ஸோ ஓவராலாக டாபிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் வந்து 165 டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு 212 மைண்ட் மேப்ஸாக பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 12 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ 1 by 1 உங்களுக்கு யூனிட்ஸும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 17 டாபிக்ஸ்னு சொன்னல. என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த யூனிட்டுக்கு முன்னாடி அதுக்கான இண்டெக்ஸ் பேஜ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த பேஜ்லேருந்து எந்தெந்த டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பில்டிங் மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸு, ராக்ஸ் அண்ட் ஸ்டோன், அக்ரிகேட், சிமெண்ட், டிம்பர், பெயிண்ட்ஸ், ஸ்டீல், எம்சாண்ட், மார்ட்டர், லைம், காங்க்ரீட், brick masonry, green building, lighting, ventilation and safety, construction equipments, building bylaws and then heritage structure. ஸோ உங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸும் சேர்த்தே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் ஒரு மைண்ட் மேப் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் பிரிக்ஸு. ஸோ பிரிக்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன, எதை பேஸ் பண்ணிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேனுஃபேக்சர் பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் பேர்னிங், இந்த மாதிரிலாம் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அதோட டெஸ்ட்டு, பிரிக்ஸோட டிஃபெக்ட்ஸு, அப்புறம் அதோட சைஸு, அதுக்கடுத்து நமக்கு அதோட கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்து, வாட்டர் அப்சார்ப்ஷன், ஸோ எல்லாமே ஒரே பேஜில் நமக்கு கவர் ஆகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட மேனுஃபேக்சரிங்கை நமக்கு தனியாக கொண்டு வந்திருக்காங்க. மேனுஃபேக்சரிங் ஆஃப் பிரிக்ஸ்னால் என்னென்ன, ஸோ அதில் நம்ம வந்து என்னென்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம், அதில் நமக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது, அந்த பிரிக் நம்ம மேக் பண்ணுறதுக்கான காம்போசிஷன் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன, அது என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, எக்ஸஸாக இருந்தால் என்ன ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு டாபிக் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பிரிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான், பிரிக்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ராக்கோட கிளாஸிஃபிகேஷன் என்னென்ன, ஸோ ஜியாலஜிக்கல், ஃபிசிக்கல், கெமிக்கல் எப்படி பிரிச்சிருக்காங்க, ஸ்டோனோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, எப்படி நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும், ஸ்டோனில் என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்ஸ், எல்லாமே உங்களுக்கு 1 or 2 பேஜஸில் கவர் ஆகிற மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி, ரிவைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதோ ஒரு கிளாஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் நோட்ஸ் வச்சுருப்பீங்க. நோட்ஸ் நீங்கள் படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதே நோட்ஸை உங்களால் மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களால் குயிக்காக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மைண்ட் மேப் தான் ரொம்ப பெஸ்ட்டு, ஓகேங்களா. ஸோ நமக்கு ஆல்ரெடி வந்து ஜேடிஓக்கு மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஏக்குமே சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எனக்கு அந்த மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா மெட்டீரியல் படிச்சுட்டு
அதுக்கடுத்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க புக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட்லாம் போட்டுட்டு இந்த மைண்ட் மேப் ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாகவே அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எல்லாமே சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்கிட்ட கேட்டிங்கன்னா மைண்ட் மேப் புக் ரொம்ப 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 யூஸ்ஃபுல் ஃபார் ஆல் எக்ஸாம்ஸ். ஸோ இது வந்து ஏஐக்கு மட்டும் சொல்ல மாட்டேன், இதில் உள்ள கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, ஜேடிஓ, ஆர்ஆர்பி, ஜேஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் எங்களுக்கு ஏதாவது எக்ஸஸாக தேவைப்படுதா நீங்கள் இதிலேயே வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்க. இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ அவங்களே ஓன் மைண்ட் மேப்பை நீங்களே போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு ஸ்பேஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட்டாக நமக்கு ஸோ இது எஸ்ஆர் மெட்டீரியலோட மெயின் பெனிஃபிட்டே இதுதான். எல்லாமே ஒரே புக்கில் நம்மளால் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு தனியாக ஒரு நோட் போட தேவையில்லை. இப்போ ஜேடிஓ மெட்டீரியலுமே அப்படி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒரு 5 pages எக்ஸ்ட்ரா விட்டுருப்பாங்க. ஸோ நமக்கு தேவையானது அதில் நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஓன் மைண்ட் மேப்பை நம்ம இதில் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுமே கொடுத்துருக்காங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, அதோட கிளாஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துட்டிங்களா, நோட்ஸ் எடுத்துட்டிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்களா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 3rd day ரிவிஷன், 7th day ரிவிஷன், 14th day ரிவிஷன், 20th day ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் நோட்ஸ் ஆர் மைண்ட் மேப் வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோடது ட்ராக் பண்ணிகிட்டே வரலாம். அது போக உங்களுக்கு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஜிஎஸ்க்கான டாபிக்ஸு, அதோட வேர் டு ஸ்டடி எங்கே இருக்குது, அண்ட் தென் நீங்கள் வந்து உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா கிளாஸு அதை நோட்ஸ் எடுத்துட்டிங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டீங்களா, அண்ட் தென் இதே மாதிரி மைண்ட் மேப்பும் மேக் பண்ணிக்கோங்கன்ட்டு அதுக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக டாபிக் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நீங்களோட ஜிஎஸ்சியுமே நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஆப்டிடியூடுக்குமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட காஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1250 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இந்த காண்டாக்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரில் கேட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எனக்கு வேணும் ஜேடிஓ மெட்டீரியல் ப்ளஸ் ப்ரீவியோ ப்ளஸ் மைண்ட் மேப் இது எல்லாமே வேணும்னு நினச்சிங்கன்னா 3மே சேர்த்து எனக்கு காம்போவாக வேணும், ஏதாவது ப்ரைஸ் கன்செஷன் பண்ண முடியுமான்னு கேளுங்க. ஸோ நம்மளோட கோட் வந்து பொன்லக்ஷ்மி. ஸோ நீங்கள் அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரைஸ் கன்செஷனும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலோடு தான் நான் வந்திருக்கேன். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ரிப்ளை. அண்ட் தென் வந்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஃபோன் நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.